ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ மான்சூன் சீசன் வேறு. அதனால் ரெய்னி சீசனில் இப்போ ஹில்ஸ் ஏரியா போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ ரீசெண்டாக ஊட்டி மசனகுடிலாம் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி கொடைக்கானல் ட்ரிப் போகிறோம். ஆக்சுவலாக இது ஒன் டே ட்ரிப்பாக தான் போகிறோம். நாங்கள் அங்கே தங்குற பிளான் கிடையாது. ஏன்னா இப்போ அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் ஒரு நாள் ட்ரிப்பாக போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ காலையிலே கிளம்பியிருக்கோம். மணி பார்த்திங்கன்னா இப்போ 9 மணி. இப்போ தான் கிளம்புறோம். ஒரு 10, 10, 11 மணிக்கு ரீச் பண்ணிடுவோம். வாங்க போகிற வழியில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கொடைக்கானல் வந்தாச்சு. என் பின்னாடி தான் அந்த லேக் இருக்குது பாருங்கள். பயங்கரமான ஒரு லேக். இன்றைக்கி வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால ஒன்றும் கூட்டம் இல்லை பெருசாக. நார்மலாக கொடைக்கானலில் எல்லோரும் போகிற இடத்துக்கு நம்ம போகலை. நம்ம ஒரு வித்தியாசமாக ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமுத்தூர்னு ஒரு ஊர் சஜஸ்ட் பண்ணாங்க. நம்ம இப்போ அந்த ஊருக்கு தான் போகிறோம். பழமுத்தூரில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ லேக்கில் இப்போ தான் வந்தேன். லேக்கில் ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த பழமுத்தூர் கிளம்பி போயிட்டுருக்கோம். யூஸ்வலாக இது எந்த வழியாக போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பூம்பாறை போகிற வழியில் தான் போகணும். ஏன்னா பூம்பாறை தாண்டி தான் அந்த ஊர் இருக்குது. என் கூட தம்பி பிரகாஷ் ஜாயின் பண்ணுறாரு. அவர் தான் அந்த இடத்த எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் இப்போ இன்றைக்கி ட்ரைவும் பண்ணிட்டு போகிறாரு. எப்போவுமே நான் தான் செல்ஃப் ட்ரைவ் பண்ணுவேன். இன்றைக்கி பிரகாஷ் ஹில்ஸில் எக்ஸ்பர்ட் இன்றைக்கி. அதனால் அவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா பழமுத்தூர் ஆஃப் ரோடு, ஆன் ரோடு கிடையாது. இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் அது மாதிரி கிடையாது. எல்லா கார்லேயும் போக முடியாது. அங்கே ஆஃப் ரோடு ஜீப்பு அது மாதிரி தான் போக முடியும். ஸோ நம்மகிட்ட தார் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நம்ம எங்கேனாலும் போய்க்கலாம். ஆமாம், அப்போ எரிஞ்சதுல இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூம்பாறைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. இதுதான் அந்த வழி. பின்னாடி காமிக்கிற மாதிரி இந்த வழியாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வியூ பாயிண்ட்டு. இப்போ கிளைமேட்டும் செம்மையாக இருக்குங்க. விவசாயம் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அப்பா, பிரம்மாண்டமாக இருக்குங்க, வேறு மாதிரி. இங்கே பாருங்கள், பூம்பாறையோட மொத்த அழகும் இதில் தெரியுதா? நல்லா இருக்குல்ல பிரகாஷ்? வேறு மாதிரி இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஷாப்பு. இந்த ஷாப்லேருந்து பார்த்தா தான் அந்த வியூ தெரியும். ஸோ பூம்பாறை போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துல நிப்பாட்டி ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு போங்க. அருமையாக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பூம்பாறையோட பெண்டு வந்தாச்சு. இப்படியே நேராக போனால் மன்னவனூர் போகணும். நம்ம பூம்பாறைக்கு ரைட் சைடில் வளையணும். இதுதான் அந்த பெண்டு. இந்த போர்டில் போட்டுருக்கு பார்த்தீங்களா, ரைட் சைடு 1.6 கிலோமீட்டர்ஸ். உள்ளே வளைஞ்சிருந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறதுக்கெலாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க. உண்மையிலே எவ்வளோ பச்சை பசேர்னு ஒரு கிராமம், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைகள், நல்லா இருக்குது உண்மையிலே பார்க்குறதுக்கே. இந்த ஊர், அதாவது ஒரு ஊரில் இருந்து பழகி தான் அந்த ஊர் பிடிக்கும். ஆனால் அந்த ஊரெல்லாம் பார்த்தாலே பிடிச்சிருக்குங்க. பார்க்கலாம் பிடிக்க வேண்டியதில்லை, பார்த்தாலே பிடிக்கிற ஒரு ஊர்னால் அது இந்த ஊர் தான். வேறு மாதிரி ஒரு ஊர். இதுதான் அந்த ஃபேமஸான ஒரு டெம்பிள். பூம்பாறையில் குழந்தை வேலப்பர் கோவில்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பழமையான கோவில் இது. இங்கே ஒரு கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அது என்னன்னு எங்களுக்கு தெரியாதானா, அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் இப்போ பூம்பாறை ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பூம்பாறை ஊர் வழியாக உள்ளே போய் கடைசியில் எக்ஸிட் ஆகி மறுபடியும் நம்ம பழமுத்தூர் போகணும். ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரோடு இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நார்மல் கார்லாம் வரல. நம்ம பழமுத்தூரில் அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்க போகிற இடம் மட்டும்தான் ஆஃப் ரோடு. தவிர பழமுத்தூர் வரைக்குமே பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர மாதிரி இருந்துச்சுன்னா பஸ்ஸில் வாங்க. பழமுத்தூருக்கே பஸ்ஸு போகுது. அப்படி இல்லை, உங்களுக்கு பழமுத்தூருக்கே 2 வழி இருக்குது. ஒன்று பூம்பாறை வழியாக வரலாம், இல்லை மன்னவனூர் போயிட்டீங்க அங்கேருந்து வரணும் அப்படின்னா நீங்கள் கூக்கால் கூக்கால்லேருந்து உள்ள ஒரு ஃபாரஸ்ட் ரூட் இருக்கும், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும் அந்த ரோடு.
ஆனால் ஈவினிங் டைமில் வராதிங்க, ஏன்னா இங்கே அலௌடு இல்லை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அதனால கொஞ்சம் ஒரு காலையில் மதியானம் அந்த டைமில் வாங்க. ஏங்க இங்கே பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க பூம்பாறை. இப்போ நம்ம வந்து பூம்பாறையிலேருந்து மன்னவனூர் போகிற வழியில் இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. சும்மா இங்கே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தேன். பூம்பாறையில் வந்து 2 விஷயம் ஃபேமஸுங்க. ஒன்று வந்து மலைப்பூண்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கே வெள்ளை கலரில் ஒரு முட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா பின்னாடி? அது வந்து லக்ஸ் கிளாம்ப்னு சொல்லிட்டு டூம் ஹவுஸ். இங்கே வந்து இப்போ நிறைய டூம் ஹவுஸ் வந்துருச்சு பூம்பாறையில். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு பின்னாடி அப்படியே அந்த காளான் முளைச்ச மாதிரி இருக்கா, அதுதான் அந்த டூம் ஹவுஸ். நம்ம இப்போ அந்த வழியாக தான் போவோம், அதனால் அதை காமிக்கிறேன். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, நல்லா மிஸ்ட்டு. நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அது மேலே தாண்டி அங்கே போகிறோம். காடு தாண்டி மலை தாண்டி போகிறோங்க. வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து பூம்பாறைலேருந்து வந்தீங்கன்னா இந்த ஒரு ஜங்ஷன் வரும். இதில் வந்து பூம்பாறை விளக்குன்னு இருக்கும் பாருங்கள் இந்த போர்டில். இதுலேருந்து ரைட் சைடு போவோம். ரைட் சைடில் போனோம்னா நம்ம வந்து பழமுத்தூர் போகலாம். அப்படியே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அது அப்படியே ரொம்ப தூரம் போய் கூக்காலில் ஜாயிண்ட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பழமுத்தூருக்கு முன்னாடி புதுப்புத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். இங்கே வந்து ஏதோ கோவில் திருவிழான்னு நினைக்கிறேங்க. ஊர் மக்கள் எல்லோரும் ஜாலியாக ஏதோ அங்கே இங்கேயும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. கூட்டமாக பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்துச்சு. மைக்கில் வேறு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஹோட்டல் தேடிட்டே வந்தேங்க. ஊரில் எந்த ஹோட்டலுமே இல்லை. ஏதோ திருவிழானால எதுவும் அடைச்சிருக்குமா என்னன்னு தெரியல. சரி எங்கே சாப்பிட்றதுன்னு தெரிலங்க. அப்புறம் தான் பார்த்தா மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதனால் வந்து பிரகாஷை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேங்க. அப்புறம் ஊர் வந்து எந்த ஊர்? பட்டாளமன், புதுப்புத்தூர். இது எங்கே இருக்குது? இது கொடைக்கானல். கொடைக்கானல்லேருந்து எவ்வளோ தூரம்? கொடைக்கானல்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர். இது என்ன திருவிழா? இது கோயில் திருவிழா, பட்டாளமன் கோயில் திருவிழா. இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை? ஒரு வருஷத்துக்கு ஒரு. என்ன ஃபேமஸ் இந்த கோயில் வந்து? என்ன சாமி? என்ன சாமி? மதுரை வீரன் பட்டாளமன். மதுரை அன்னதானம் வந்து வருஷத்தில் திருவிழா. கையில் ஏதோ மஞ்சள்லாம் பூசிருக்காங்க. அது மஞ்சள் தண்ணி. எத்தனை நாள் இந்த திருவிழா நடக்கும்? 3 நாள் நடக்கும். 3 நாள் நடக்கும். ஜாலியாக இருக்குது. ஜாலியாக மச்சாதான் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். வாங்க ப்ரோ. வெளியூர் இருந்தாலும் எங்களை பாசமாக சாப்பிட கூப்பிடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். பழனி நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பழமுத்தூர் போகிற வழியில் இது வந்து புதுப்புத்தூர் பட்டாளம்மன் மாரியம்மன் கோயில் திருவிழா வந்து இந்த ஊருக்காரங்க வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா யாருனே தெரியாது, எங்களை கூப்பிட்டு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். இப்போ என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் சாப்பிட்டுட்டு இருக்காருங்க தம்பி. வேறு மாதிரி 2 மணி ஆயிடுச்சு. ஹோட்டல் தேடிட்டே வந்தோம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கேட்டோம், அன்னதானம் போடுறாங்க சாப்பிட வாங்க அப்படின்ட்டு. தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? படிக்கிறீங்களா? வேலைக்கு போகிறீங்களா? உங்கள் பேர்? மோகன். இது இந்த ஊர் தானே உங்கள் சொந்த ஊர்? இந்த ஊர் என்ன தொழில் பண்ணுறீங்க? என்ன வேலை? விவசாயமா? இந்த ஊரில் வந்து எல்லாருமே விவசாயம் தாங்க. ஊரே நல்லா அழகாக இருக்குது, பசுமையாக இருக்குது. இந்த முருகன் கோயில் வந்து போகலாம்ல? இந்த போகலாம்ல? நாங்கள் இப்போ அங்கே தான் போகிறோம். அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்களா கோயில், அதுக்கு தான் போகிறோம். எப்படி நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா கோயிலுக்குள்ளே போக முடியாது, அதனால் அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். சரி பிரகாஷ், சரி சாப்பிடுவோங்க, நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவர் வேறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காப்புல ஒன்றும் தராமல். இந்த அக்காட்டெலாம் காமிங்க, யூடியூப் சேனலில் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதில் சிக்கன் இருக்குது, இன்னொரு இதில் மட்டன் இருக்குது. சிக்கன் மட்டன். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன திருவிழா ப்ரோ? இது வந்து நம்ம பட்டத்தரசி அம்மன். சரி ப்ரோ. மதுரை வீரன் சாமி. அப்படிங்களா? சரி ப்ரோ, இந்த பக்கமாக போனோம், சாப்பிட கூப்பிட்டாங்க, வந்துட்டோம் ப்ரோ. சாப்பிட்டு தான் போகணும் நம்ம ஊருக்கு. சரி ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. யாரும் போகக்கூடாது. நம்ம ஊர் புதுப்புத்தூர், கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு. சரிங்க ப்ரோ, சரிங்க. வாங்க, எப்போ வந்தாலும் வாங்க, நம்ம பேருங்க வாங்க. அண்ணா கொஞ்சமாக போடுங்க. சரி, ஊருக்கு வந்தால் யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. கண்டிப்பாண்ணா, நன்றி. போதுண்ணா. போதும். கப்பில் வந்து மட்டன் கறி வச்சுருக்காங்க. எப்படியாவது என் விளாகில் வந்து இந்த ஃபுட்டு மட்டும் எப்படியாவது வந்துடுது. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ஃபுட்டு எங்கேயுமே எடுத்து போய் சமைக்கலை. சரி ஹோட்டலில் சாப்பிட்லான்னு தான் பிளானில் வந்தோம். ரொம்ப நேரமாக ஹோட்டல் தேடிட்டே வந்தோம். பார்த்தா இங்கே வந்து ஏதோ இந்த கோயில் சாமி திருவிழா புண்ணியத்தில் வந்து எங்களுக்கு நான்வெஜ் சாப்பாடு கிடச்சிருக்கு.
அந்த கிராமத்துக்கே உரிய அந்த ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஊர் மக்கள் வந்து உண்மையிலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது. தெரிஞ்சவங்களே சாப்பாடு போட மாட்டாங்க. இந்த காலத்தில் தெரியாதவங்களை கூப்பிட்டு கறி சோறு போடுறீங்க என்ன தம்பி? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து நல்ல தரமான சாப்பாடு. மட்டன் கப்பில் வந்து மட்டன் கறி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து சிக்கனும் வந்து கப்பிலே வச்சுருந்தாங்க. இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து நான்வெஜ் சாப்பாடு போட்டிருக்காங்க. மறக்கவே மாட்டேன் ப்ரோ உங்கள் ஊரை. ரொம்ப தேங்க்ஸ், சாப்பாடு போட்டிருக்கீங்க. சரி ப்ரோ, பார்ப்போம். நாங்கள் கிளம்புறோம். ஃபோட்டோ எடுக்கணுமா? எடுத்துக்கலாமா? அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, சாப்பிட்டேண்ணே. சரிண்ணா, ஓகே. போகலாம். இங்கே தெரியும் பார்த்தீங்களா, இதுதான் பழமுத்தூர்னு நினைக்கிறேன். இதிலேருந்து வெளியில் போனால் தான் அந்த முருகன் கோயில் போக முடியும். ரோடு போடல, வேறு மாதிரி போட்டிருக்காங்க ரோடு. சூப்பராக இருக்கு. இதுதான் பழம்புத்தூர். திருவிழா கிடையாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பழமுத்தூர் சின்ன ஊர் தான். இந்த ஊரோட வெளியில் எக்ஸிட் வெளியில் வந்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கான இந்த ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பழமுத்தூர் ஊர் வரைக்கும் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துடலாம். இதுக்கப்புறம் இந்த நான் சொன்னல இந்த ரோடு இப்போ என்ட்ரி ஆனோம்ல பள்ளம் மாதிரி, இதிலேருந்து நீங்கள் வந்து போகணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு வெஹிக்கிள் மட்டும்தான் போகும். இங்கேயே வந்து லோக்கல்ஸ்லேயே வந்து பிக்கப்பு, ஜீப் அது மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கனாலே அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. முருகன் இதில் பழமுத்தூர் முருகன் கோயில் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த கோயில் வரைக்குமே கார் போயிருமா? எந்த பக்கம்க்கா போகணும்? மேலே ஆமாம், வழி இருக்கா இந்த கார்? சரிங்கக்கா. சரிங்கக்கா. ஆமாம், என்னங்க காசு போனால் பாருங்கள், இவங்களாம் வேறு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியாதவங்களுக்கு அவ்வளோ தூரம் விழுந்து கவனிக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க. நம்மளாம் ஒரு வழி கேட்டால் கூட சொல்ல மாட்டோம். நம்ம ஊர்லலாம் மூஞ்சை திருப்பிட்டு போவாங்க. சிங்கத்தை வந்து பிரகாஷ் காட்டில் பார்க்கும்போது தான் அது பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய கார் வந்து என்ன யூஸுக்கு அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபீல் பண்ணும்போது அதில் ஒரு இது கிடைக்கும். இப்போ நீ இந்த ஆஃப் ரோடு ஓட்டும் போது உனக்கு தெரிஞ்சிருக்குங்க அதோட அந்த பள்ளத்துலேருந்து மேலே வந்துச்சுல்ல. வரலாம். ஒன்றுமே ஃபீல் ஆகலை. அது சாடிக்கு போகுது. உனக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சு? கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட் மாதிரி போகுது. இது அதெல்லாம் தேவையில்லை. அது இறங்கும் போது மட்டும்தானே போடணும். இப்போ ரைட் சைடில் ஏற்று இங்கே இந்த 4 லோ வந்து உனக்கு எல்லா டெரெயின்லையுமே ஏறிடும். அது எதுக்குமே சளைக்காது. ஸ்பீடு போகாது சொல்கிறேன்ல, பவர் மட்டும்தான் ஸ்பீடு கம்மி. ஆனால் ஃபுல் பவரில் இருக்கும். நீ லைட்டாக ஆக்சிலேட் கொடுத்தாலே போதும், ஏறிடும். கோயிலுக்கு போகிற வழியில் நடந்து போயிட்டுருக்கேன். எதுக்காகன்னா நம்ம காரோட கெப்பாசிட்டியை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. உண்மையிலே ஆஃப் ரோடு வேறு மாதிரி. பிரகாஷ் ஓட்டிகிட்டு வராப்பில் பாருங்கள். 2 பக்கமும் பறவைகள் சத்தத்தோடு ஒரு ரோட்டில், யாருமே இல்லாத ரோட்டில் நான் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த ரோடு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதாரண ரோடு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வண்டி குலுங்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஆஃப் ரோடு அப்படின்னு. அப்படியே இறங்குது பக்கத்தில் ஏறுது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் அந்த ஆஃப் ரோடு வந்து இப்போ தான் ஏறிட்டுருக்கோம். பயங்கரமாக அப்படியே ஒரு மலை மேலே டைரெக்டாக ஏறிட்டுருக்கோங்க. பாருங்கள், நான் குலுங்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அது அப்படி தான் இருக்கும். என்கேஜ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆஃப் ரோடு போய்கிட்டுருக்கோம். அப்போ போன தடவை சொன்னான்டா, அந்த பக்கம் 2 ரோடு பிரியும், அதில் அந்த பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். வந்திருக்கோம், இதில் தான் வந்தான். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் ரோடு வேறு மாதிரி என்ன பறந்து போய் விழுந்துருவ மாட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து வழி மாதிரி வந்துட்டோம்.
என்னென்னா நம்ம அந்த மலைக்கு போக வேண்டியது, அங்கே போகணும். நாங்கள் வழி மாற்றி வந்ததுனால இப்போ இந்த மலைக்கு வந்திருக்கோம். மறுபடியும் ரிட்டன் போயிட்டு கரெக்டான வழியில் போகணும். ஆஃப் ரோடில் இது ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ், வழி. ஆமாம், இது கிடையாது. இங்கே வந்து எல்லா பக்கமுமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தூரத்தில் இருந்து பார்க்குறதுனால மலையில் வந்து ஃபுல்லாக காடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் வந்து எல்லா மலையிலையுமே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காடு ஃபுல்லாகவே விவசாயம் நடக்குது. வாட்டர் சோர்ஸு எல்லாமே இங்கே ஊற்று தண்ணி, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இவங்களாம் விவசாயம் பண்ணுறது நல்லது தான். நமக்கு வந்து அப்போ தான் சத்தான காய்கறிகள்லாம் கிடைக்கும். ஒரு வழியாக ஆஃப் ரோடு முடிஞ்சு இந்த மலையேற்றம் தான் ஆரம்பிக்க போகுது. நாங்கள் இப்போ ஆஃப் ரோடு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. இருக்காங்க. ஸோ இதை மறந்துட்டு கூட விட்டுட்டு போயிருக்கலாம். இன்னொரு இதாக கூட இருக்கலாம். இப்போ அந்த கரெக்டாக அந்த முருகன் கோயில் வந்து இந்த மலைக்கு மேலே தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. இந்த இடத்த பாருங்களேன், காமிக்கிறேன். இந்த இடத்துல வண்டியை இறக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து இப்போ எங்களுக்கு டவுட்டு. ஏன்னா இது ஒரு வாட்டர் கிராசிங். ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. ஆழம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு முட்டி அளவு தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து கார் வந்துருமா? ஏன்னா எவ்வளோ ஹைட்டுன்னா குளத்தில் நிற்கிறேன். கார் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிதா மேலே. அந்த இதிலேருந்து இறங்கி மறுபடியும் எனக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்கள். இதுக்கு மேலே ஏறணும். ஆக்சுவலாக இது ரோடு கிடையாது, அப்படியே மலை மேலேயே ஏற போகிறோம். இதுதான் டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கார் வருது, வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெரெயினில் கண்டிப்பாக நம்ம போகிறோம்னு தெரிஞ்சு தான் இந்த கார் வாங்கினேன். அதனால் தெரியல, அப்படியே வண்டி கீழே கவுந்த மாதிரி இறங்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு அவ்வளோதான். கார் வேறு மாதிரி உண்மையில. சார் இவ்வளோ நேரம் ஓட்டுனதுலாம் விஷயம் இல்லை. இப்போ ஓட்டுறோமே 4 லோ போட்டிங்க இவ்வளோயா? அப்போ ஓகே, அப்போ ஏறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கண்ணே, எதில் ஏறி இருக்கோம் பாருங்கள். அந்த ஆஃப் ரோடு வந்தது அங்கே இருக்குது. ஏறா ராஜா ஏறா. ஏய் அப்பா. ஆமாம், அது வண்டி போய் அந்த இடம் அந்த மண்ணெல்லாம் உதிர்ந்துச்சு அப்படியே. அதனால் ரூட்டை மாற்றிட்டாங்க. இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குங்க. அந்த டெம்பிளை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம். அப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் வேறு இருக்குது. சும்மாலாம் இந்த முருகனை பார்த்துட முடியாது போலுங்க. சரியான ஆஃப் ரோடு, பயங்கரமான ஒரு ட்ரக் பண்ணி போயிட்டுருக்கு இப்போ வண்டி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நாங்கள் அந்த டெம்பிளோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டெம்பிள். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து அந்த பழமுத்தூர் முருகன் கோயிலோட டெம்பிள். இதுதான் வேறு மாதிரி ஒரு லொக்கேஷனுங்க. உண்மையிலே கொடைக்கானலில் நீங்கள் இந்த இடம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படி ஒரு லொக்கேஷன். இந்த இடம் பார்க்கலைன்னா லைஃப் டைமில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இழக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். எதுக்கு நான் இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணுறேன் தெரியுமா? இந்த வரப்போகிற ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். மிரட்டி விட போகுதுங்க. தெரியுதுங்களா மிஸ்டே? இன்னும் தூரத்துலேருந்து காமிக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? படுத்துக்கிட்டு பக்கத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்க பாய், இருங்க பாய். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னோடய எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா? மூஞ்சில் எக்ஸைட்மெண்ட்டு தெரியுதுங்களா? நான் தான் இன்றைக்கி உலகத்திலே ஹாப்பியஸ்ட் மேன். எனக்கு இப்போ வந்து அம்பானி ஃபோன் பண்ணி 5 கோடி ரூபா தரேன்னா கூட நான் வேணான்றேன். எனக்கு இந்த இடத்துல இப்போ இருக்கணும், இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்ட்டு. நான் அந்த மாதிரி ஒரு இடங்க, வேறு மாதிரி. சரி, பில்டப் பண்ணது போதும், இடத்த காமிடா நீங்களாம் நேரம் நினச்சிருப்பீங்க. இறங்க மாட்டேன். காரை எங்கே பார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நேராக பழனி போயிடுவாங்க. அப்படி ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கேன் காரை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து வாங்க. சொன்ன மாதிரி தான். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ஆனால் கிரிப்பாக தான் இருக்குது, வழுக்கலை. ஆனால் மழை பெய்கிற டயத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வழுக்கும். அது ஃபுல்லாக வேறு மாதிரி வியூடாடே. இங்கே வர ஒரு 100 கிலோமீட்டரோட வியூ ஒரே இதில் தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், பழனி மலை தெரியுது பாருங்கள். பழனி மலை ஜூம் பண்ணுங்களா? இன்னும் அவ்வளோதான்.
அப்பா சரியான பள்ளத்தாக்குடாடே ஃப்ரெண்ட்ஸ். நான் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா மரண பீதியாக இருக்குது எனக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்கள். இங்கேருந்து விழுந்தோம்னா விருதுநகர் போயிடுவோம் மாட்டிருக்கு. இது டென்ஸ் ஃபாரஸ்ட் ஆடி செம்மையாக இருக்குடா பிரகாஷ். அதனால் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி பார்த்துக்கோங்க. எல்லா இடமும் எல்லோரும் போகணும், ஆனால் சேஃப்டியாக போங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ட்ராவலிங்கில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸே பார்த்தோம்னா நம்ம அழகாக இருக்கிறது நினச்சி ஈஸியாக எதனால் பண்ணிடுவோம். அது வந்து நம்மளோட உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். ஸோ எங்கேயாவது குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இது மாதிரி இடத்துல வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். வந்துட்டோம்டா அடே பிரகாஷ். பயமாக இருக்குடா, கைகாலெலாம் நடுக்குதுடா அடே. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த கொடூரமான பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கை காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பார்த்தீங்களா. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸுங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழனி வந்து ரொம்ப பக்கம். இப்போ நான் அந்த எட்ஜில் படுத்துக்கிட்டே பீதியில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குது இந்த வியூ. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இதுதான் அந்த இடம். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோடு இந்த இடத்துக்கு வாங்க. நல்ல ஒர்த்தான ஒரு இடம் கொடைக்கானல் அப்படின்னா. ஒரு 2-3 பிளேஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு பிளேஸுமே வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அதில் ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், அந்த பழமுத்தூர் முருகன் கோயில்னு கேட்டுவாங்க. இதுதான் அந்த பழமுத்தூர் வியூ பாயிண்ட்டு. இது வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. இங்கே இந்த டூரிசம் வந்து டெவலப் பண்ணலாம். அந்த கவர்மெண்ட் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா இது நல்லாயிருக்கும். பாருங்கள் எத்தனை மலை அடுக்கடுக்காக அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே அதை பார்க்குறதுக்கு என்னங்க கர்நாடகா அங்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள் கொடைக்கானல்லாம் இப்படி ஒரு இடம் இருக்கிறத யாருக்குமே தெரியாது. இந்த பதிவு மூலிமா வந்து நீங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து டெவலப் ஆகி கவர்மெண்ட் வந்து இதை கையில் எடுத்து இது ஒரு டூரிசம் ஆக்குனாங்கன்னா நம்ம இந்த வழியாக ரோடு போட்டு நேராக பழனிக்கு ரொம்ப பக்கத்தில் போகலாம். இங்கேருந்து குதிச்சா, இப்போ நான் குதிச்சா பழனியில் தான் குதிப்பேன், அந்த மாதிரி தான் இருக்குது இடம். காலையில் எக்ஸசைஸ் செய்ய மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஒன்றும் இல்லை, நீங்களும் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படியே வித்தியாசமான இடத்துக்குலாம் போகணும்னா அப்படியே வந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா வந்து ஒரு வேளை டவுட் ஏதாவதுன்னா இந்த வீடியோவில் உங்கள் நம்பரை போடுங்க. நான் கண்டிப்பாக கால் பண்ணி சொல்கிறேன். வழி தெரியலனாலும் லைஃப்பில் ஒரு தடவையாவது வந்து பாருங்கள் இந்த இடத்த. உண்மையிலே ஒர்த்தான இடம். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஃப் ரோடில் வந்ததுக்கு இந்த இடம் வந்து ஒரு உண்மையிலே ஒர்த்தான இடம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த இடத்துலேருந்து எங்களுக்கு கிளம்புறதுக்கே வந்து மனசு வரலைங்க. உண்மையிலே வேறு மாதிரி ஒரு பிளேஸ் இது. கண்டிப்பாக நான் அந்த இடத்த வந்து எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லாருமே வந்து பாருங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி மறந்துடாதீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிடுங்க. பை.